ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பட் ஹெல்த்தியான ரசப்பொடி பண்ண போகிறோம். வாங்கோ, பிரண்டியை வச்சு பண்ண போகிற இந்த ரசப்பொடிக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் விடாமல் நம்ம இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 கப் அப்படின்னு சொல்கிறேன். அது மெஷரிங் கப்பில் 1/4 கப்பை குறிக்கும். ஸோ நீங்கள் பெரிய 1 கப்பை எடுத்துன்றாதீங்க. 1/4 கப்பை தான் இங்கே நான் 1 கப்புன்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போது 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் தனியா ப்ளஸ் 2 ஸ்பூன் தனியா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தனியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா வாசனையாக இருக்கும் ரசம். இப்போ இதில் இன்னும் 3/4 கப் பிளாக் பெப்பர், 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வறுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது கை பொறுக்கிற சூடுக்கு வரத்துக்கே. ஸோ இது நல்லா பொன்னிறமாக எல்லா பருப்பும் நல்லா ஒரே மாதிரி வறுப்பட்டு எடுக்கிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணும்போதே சலசலன்னு சத்தம் கேட்கும். ரோஸ்ட் ஆனது ஒரு மாதிரி இலை காஞ்சி போன சத்தம் கேட்கும். அந்த அளவு வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் தூக்கி அந்த பருப்போடு சேர்த்து ஆற விட்டுடலாம். நம்ம பருப்பு அளந்த அதே கப்பில் பிரண்டியும் எடுத்துக்க போகிறோம். 2 கப்பு பிரண்டை எடுத்து இதில் எண்ணெய் நெய் எதுவுமே விடாமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். 5 to 7 மினிட்ஸில் கலர் மாற ஆரம்பித்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அது ப்ரௌனிஷ் கலர் வர ஆரம்பிக்கும். அந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அந்த பருப்போடு சேர்த்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 1 கப்பு ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகத்தை முன்னாடி வறுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஜீரகத்தை வறுத்துட்டேன்னா அதுக்கு ஒரு தனி வேறு ஒரு டேஸ்ட்டும் வந்துடும், ஸ்மெல்லும் வந்துடும். ஸோ அது ரசத்தில் நல்லா இருக்காது. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துண்டு தேவையான அளவு பெருங்காயத்தை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைன் பவுடராக அரைச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். அப்போ தான் ரசத்தில் நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குறன்னு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துட்டேன்னா உங்களுக்கு அது ரசம் மாதிரி இருக்காது. அது மாதிரி குழன்னு இருக்கும் ரசமும். இதை மாதிரி இருந்தால் தான் ரசம் விட்டு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும், சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வச்சு ரசம் பண்ணலாம் வாங்கோ. இதுக்கு ரசம் பண்ணுற பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. ஜீரகம் போட்ட உடனே பொரிஞ்சிடும். அதனால உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் புளி போடாமல் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். புளியும் சேர்த்து தக்காளி யூஸ் பண்ணேன்னா ஒரு தக்காளி போதும். அதுக்கேற்ற மாதிரி புளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் புளியே சேர்க்கலை. அதனால 3 தக்காளியை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதாவது நீங்கள் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு தக்காளியை குக் பண்ணலாம். இப்போ இதில் பெருங்காயம், மஞ்சப்பொடி, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரண்டை ரசப்பொடி 3 ஸ்பூன் கிட்ட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருக்கே ஆற்றுல அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் மஞ்சப்பொடி இப்போ சேர்த்துக்க மறந்துட்டேன். அதனால லேட்டஸ்ட் ஸ்டேஜில் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் பாத்திரமும் பார்த்து எடுத்துக்கோங்க. என்ன பார்த்தேன்னா சின்ன பாத்திரம் எடுத்துட்டேன். அதனால இதை உடனே நான் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிண்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு அப்போ மஞ்சப்பொடியை சேர்த்துன்ட்டேன். நல்லா கலரி விட்டுட்டு புளி தண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா ரசத்தை எவ்வளோ 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்கோ. அதுக்கப்புறம் ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஆற்றுக்கு எவ்வளோ ரசம் தேவைப்படும்னு அந்த அளவு ரசத்துக்கு வேண்டிய தண்ணியை விட்டுட்டு இப்போ இந்த ரசத்துக்கு உப்பு இல்லை காரம் ஏதாவது கம்மியாக இருக்குது சேர்க்கணும்னு நினச்சேன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்கோ. அதே மாதிரி எவ்வளோ தண்ணி விடணும்னு முடிவு பண்ணுறோ இப்போவே அந்த தண்ணியும் ரசத்தில் விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் லோ ஃப்ளேம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதோ ரசம் நல்லா நுரைச்சி வரணும், கொதிக்கக்கூடாது, நுரைச்சி வரணும். எவ்வளோ டைம் எடுக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைங்கோ. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான். நல்லா நுரைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வர ஆரம்பிக்கும். அந்த சமயம் அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்கோ. ரசம் ரெடி ஆனப்புறம் கண்டிப்பாக இதை உடனே தட்டு போட்டு மூடிடுங்கோ. இதை நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம், இல்லை சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம்.
இப்போ வர மழை காலத்துக்கு சூப்பாக குடிச்சேன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.